மே மாசத்துக்கு மேல வேற சேஞ்சஸ் பண்ண வேண்டி வரும். ஆனா அப்பயுமே உங்களுக்கு இதுல பெரிய லெவல்ல பிரச்சனை இருக்காது. இன்னும் சொல்ல போனா பல பேருக்கு அது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருந்தாலும் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா குரு பெயர்ச்சியாகி உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்ச குருவா இருக்காரு. அவர் பார்க்கக்கூடிய இடங்களை பத்தி இப்பதான் நான் சொன்னேன். அதனால உங்களுக்கு பொருளாதார ரீதியான மேன்மையும் இதுவரைக்கும் தடைகளா இருந்த காரியங்கள் எல்லாம் அது நல்லபடியா நடக்கிறது. அதனுடைய முயற்சிகள் நல்லபடியா நல்லபடியா நடக்கிறது, அதுவும் நல்லா இருக்கும். இதை விட ஒரு பெரிய பியூட்டியான விஷயம் என்னன்னா, அதுக்கு அடுத்த 4 மாசம், அதாவது ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர், அதுல என்னன்னா ஆகஸ்ட் மாசத்துல செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல என்ன பண்றாருன்னா 31 அக்டோபர்ல அதிசாரமா சிம்ம ராசிக்கு வர்றது, உங்க லாபஸ்தானத்துக்கு வராது, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு. சோ இந்த வருஷம் முழுமையுமே உங்களுக்கு குரு பகவான் நல்ல விஷயங்களை கொண்டு கொடுக்க போறாரு. அதனால பொதுவாக சொல்ல போனா இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு மிக பலன் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நடுவில் ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர்த்து